இப்போ இருக்கிற நிறைய பசங்களுக்கு 18 வயசு ஆனா தாடி வளருதோ இல்லையோ ஆனா கண்டிப்பா டேண்ட்ரஃப் வந்துடும். டேண்ட்ரஃப் ஏன் வருது, எதனால வருதுன்னு சொல்றேன். இது எப்படி கியூர் பண்ணலாம்னு சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. டேண்ட்ரஃப் வரதுக்கான முதல் ரீசன் ஆயில் ஸ்கேல்ப். நிறைய பேர் இங்க ஆயில் அப்ளை பண்ணா ஸ்கேல்ப் ஹெல்த்தியா இருக்கும்னு நினைச்சிட்டு டெய்லி ஆயில் அப்ளை பண்ணுவாங்க. டெய்லி ஆயில் அப்ளை பண்ணீங்கன்னா உங்க ஸ்கேல்ப்ல ஆட்டோமேட்டிக்கா டர்ட் அண்ட் டஸ்ட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகி இதுவே டேண்ட்ரஃப் வரதுக்கு முதல் ரீசன் ஆயிடும். செகண்ட், டெய்லி ஷாம்பு யூஸ் பண்றது. டெய்லி ஷாம்பு யூஸ் பண்ண டேண்ட்ரஃப் வருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். ஏன்னா நீங்க டெய்லி ஷாம்பு போட்டு ஸ்கேல்பை வாஷ் பண்ணும்போது அது உங்க ஸ்கேல்பை ட்ரை ஆக்கி இரிட்டேஷனை கிரியேட் பண்ணும். அப்படியே இது லாங் டர்ம்ல பண்ணும்போது ஸ்கேல்ப்ல ஃபிளேக்ஸா கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ டெய்லி ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீக்லி 2 to 3 டைம்ஸ் மைல்டான ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணாலே போதும். தேர்ட் ரீசன், ஸ்வெட் அண்ட் டர்ட். ஹெல்மெட் போடும்போது கர்ச்சீஃப் கட்டிட்டு ஹெல்மெட் போடுங்க. அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் ப்ரொடெக்ஷன் போட்டு ஹெல்மெட் போடுங்க. நீங்க எதுவுமே பண்ணாம ஹெல்மெட் போட்டீங்கன்னா ஹெல்மெட்ல இருக்கிற டஸ்ட் எல்லாமே உங்க ஸ்கேல்ப்ல பில்ட் ஆகி அதுவே உங்களுக்கு டேண்ட்ரஃப் வரதுக்கு ஒரு காரணமா இருக்கும். ஃபோர்த் ஒன், ஸ்ட்ரெஸ் அண்ட் லேக் ஆஃப் ஸ்லீப். நம்மள நிறைய பேர் பண்ற பெரிய தப்பு நைட் லேட்டா தூங்குறது, சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகுறது. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தீங்கன்னா உங்க ஸ்கேல்ப் ஹெல்த் கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம இதனால டேண்ட்ரஃபும் இன்க்ரீஸ் ஆகும். டேண்ட்ரஃப் ஏன் வருதுன்னு சொல்லிட்டேன். இதை எப்படி கியூர் பண்ணலாம்னு சொல்றேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, ஸ்கேல்பை கிளீனா மெயின்டைன் பண்ணுங்க. ஸ்கேல்பை கிளீனா மெயின்டைன் பண்றேன்னு சொல்லிட்டு டெய்லி ஹேர் வாஷ் பண்ணாதீங்க. ஸ்வெட் அண்ட் டர்ட் ரிமூவ் ஆகிற லெவலுக்கு ஹேர் வாஷ் பண்ணாலே போதும். நம்பர் 2, மைல்டான ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்புவை வீக்லி 2 to 3 டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. நம்பர் 3, மோஸ்டா ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணாதீங்க. அப்படி அப்ளை பண்ணணும்ன்ற சிச்சுவேஷன் வந்தா லைட்டா ஆயில் அப்ளை பண்ணுங்க. நம்பர் 4, தலை ஈரமா இருக்கும்போது ஹெல்மெட் போடாதீங்க. அதுவே உங்க ஸ்கேல்ப்ல ஃபங்கஸ் க்ரோ ஆகிறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிடும். டேண்ட்ரஃப் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப மண்டையை போட்டு ஸ்கிராச் பண்ணாம முடிஞ்ச லெவலுக்கு அப்படியே கண்டுக்காம விட்டுருங்க. நீங்க ப்ராப்பரான ஹேர் கேர் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா டேண்ட்ரஃப் கம்மி ஆயிடும். டேண்ட்ரஃப் பொறுத்த வரைக்கும் கம்மிலாம் பண்ண முடியாது, ஆனா கண்ட்ரோல் பண்ணலாம். டேண்ட்ரஃப் கம்மி பண்ணணும்னு யோசிக்காம அது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு யோசிங்க. இந்த மாதிரி மென்ஸ் க்ரூமிங் கண்டென்ட்டுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற கண்டென்ட் எல்லாமே நோட்டிபிகேஷனா உங்க ஃபீடுக்கு வரும்.